அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயலட்சுமி கண்ணன். விகே ஜோதிட நிலையம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் கையில தங்கவே இல்லையா? உங்க ஜாதகத்துல 3 விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. 1 11ஆம் இடம், 1ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். 11ஆம் இடம் தான் இன்கம், ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். சரி, இதுக்கு ஆக்டிவேட் பண்ண என்ன பண்ணலாம்? முதல்ல நம்ம காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரியனை பார்த்து ஒரு 10 நிமிஷம் காலையில் 7 மணிக்குள்ளார செய்திடலாம். காலையில் சூரிய உதயம் எத்தனை மணிக்குன்னு பாருங்கள். அதிலிருந்து முதல் 10 நிமிஷம் பெஸ்ட்டான டைமாக இருக்கும். முதல் 10 நிமிஷம் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அடுத்த 2 நிமிஷம் சூரியனுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு அடுத்தது மனசுக்குள்ளார நான் பலமாக இருக்கின்றேன், என் கையில் பணம் இருக்கின்றது, பொருளாதாரத்தை சேமித்திருக்கின்றேன்னு சொல்லி மனசுக்குள்ள நான் நல்லா தான் இருக்கேங்கிறத நீங்கள் நம்பணும். அதை சொல்லணும். சொல்லிட்டு ஓம் ஆதித்யாய நமக, அப்படி இல்லைன்னா ஓம் சூர்யாய நமக. இந்த 2 சொல்ல மறந்துருச்சு அப்படின்னா ஓம் சிவாய நமக கூட சொல்லலாம். நீங்கள் ஓம் நமச்சிவாய சொல்லுவோம் இல்லையா, அந்த சொல்லலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஓம் ஆதித்யாய நமகன்னு நான் சொல்கிறேன். இங்கே ஒரு 5 நிமிஷம் அது சொல்லுங்கள். இப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். 11ஆம் இடம் ஆக்டிவேட் பண்ணுறதுல 11ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது செவ்வாயை பலப்படுத்தணும். செவ்வாயை பலப்படுத்துறதுக்கு நீங்கள் சிகப்பு கலர் ட்ரெஸ் செவ்வாய்க்கிழமை போடணும். முருகனுடைய மந்திரம் ஏதாவது சொல்லணும். முடிஞ்சால் முருகன் கோவிலுக்கு போகணும். அதுக்கு அடுத்தது 3வது ஸ்டெப். 3வது என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு 5 to 10 நிமிஷம் தினமும் அமைதியாக உட்காந்து லக்னத்தை பலப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ப்ரீத்திங்கை நீங்கள் கவனிக்கணும். உங்கள் மூச்சை முடிஞ்சால் பிராணாயாமம் செய்ய தெரியும்னா பிராணாயாமம் செய்யுங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக கவனித்து நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணணும். இது தொடர்ந்து 3 பண்ணிட்டு வர உங்களுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் 3ம் சேர்ந்து உங்களுக்கு உங்கள் கையில் பணத்தை தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணது வழிவகுக்கும். சரிங்க, நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் வரோம். இதை விட இன்னும் வேறு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டால், இன்னொரு வழி என்னென்னா, இதை செய்துட்டே இருக்கணும். நீங்கள் அது கூட 2 வெத்தலை 2 பாக்கு, கொட்டைப்பாக்கு, ரோஜா பாக்கு அந்த மாதிரி பாக்கெட்டில் உள்ள பாக்கெல்லாம் இல்லை, கொட்டைப்பாக்கு களிப்பாக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த கொட்டைப்பாக்கு 2 கொட்டைப்பாக்கு 2 வெத்தலை. இந்த வெத்தலை நல்ல வெத்தலையாக இருக்கணும், உடையாமல் கிழியாமல் நுனி இல்லாமல், வெத்தலை காம்பு உடையாமல், அந்த மாதிரிலாம் சுத்தமான வெத்தலை நல்ல வெத்தலையாக இருக்கணும். எந்த ஓட்ட வழசலும் இருக்கக்கூடாது. அந்த வெத்தலையில் நல்ல வெத்தலையாக 2 வெத்தலை வச்சு 2 பாக்கு வச்சு அதில் 11 ரூபா பணம். அந்த 11 ரூபா பணத்தை அந்த வெத்தலை மேலே வச்சுட்டு நீங்கள் சாமி இடத்துல வச்சிடணும். தினமும் தீபத்தை வச்சு சாமி கும்பிட்டுட்டே வர அடுத்த நாள் வெத்தலையை மட்டும் மாற்றிக்கோங்க. இல்லை எனக்கு வசதி இருக்குது மாற்றுற அளவுக்கு அப்படின்னா பாக்கையும் நீங்கள் மாற்றலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த 11 ரூபா காசு 1 வருஷம் வரைக்கும் மாற்றக்கூடாது. அதே 11 ரூபாயை வச்சு அப்படியே நீங்கள் சாமி கும்பிட்டுட்டே வரணும். தினமும் வெத்தலையை மாற்றணும். வெத்தலை வதங்கின வெத்தலையை சாமி இடத்துல அப்படியே விடக்கூடாது. ஸோ அதை எடுத்துகிட்டு வேறு வெத்தலை மாற்றுங்க. வாரத்துக்கு ஒருக்க பாக்கு மாற்றினா போதுமானது. நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வர உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு வரும். சரி, இந்த வெத்தலையை என்ன பண்ணுறது? அடுத்த கேள்வி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு வைப்பீங்க. அந்த வெத்தலையை எடுத்து ஒரு பையில் போட்டு வச்சுக்கோங்க. அது காஞ்சதை சேர்த்து வச்சுட்டே வாங்க. அதை கொண்டு போய் ஆற்றுலையோ குளத்துலையோ விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் நீங்கள் வயசானவங்க யாராவது சாப்பிட்றதுனா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அந்த பாக்கு நம்ம 2 பாக்கு தான் வைக்க போகிறோம். அதை நீங்கள் வீட்டில் யாராவது 2 பேர் வாயில் ஆளுக்கு ஒன்றா அடக்கிட்டிங்கன்னா அது ஊறி உள்ளே போக ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ அதை தூக்கி போடணுங்கிறது எந்த அவசியமும் இல்லைங்க. நீங்கள் அதை பயன்படுத்தலாம். நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு வரும். செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி. உங்கள் வாழ்க்கை மேம்படட்டும், பொருளாதாரம் உயரட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க பணமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி. இப்படிக்கு என்றென்றும் அன்புடன் உங்கள் விஜயலட்சுமி கண்ணன்.